அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. எல்லா மனிதனும் ஏதாவது ஒரு விதத்தில் தன்னுடைய போராட்டங்களை போராடிக்கிட்டு தேடிக்கிட்டே இருக்கான். இங்கிருந்து காசிக்கு போகிறான். காசிக்கு போகிறது தப்புன்னு யாருமே சொல்லவே இல்லை. அப்படி போய் கர்மம் தீர்ந்திருக்கிறதா? கர்மம் தீர்ந்ததுக்கு ஒரு திருப்தி, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஒருத்தர் சொல்லுவாங்க, சார் நான் 3 தடவை காசிக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்பாரு. ஓகே, எதுக்கு போனீங்க? போயிட்டு வந்துட்டீங்களா? தான் மாற்றம் இருக்கா? போயிட்டு வந்தேன் சார், அவ்வளோதான். காசியில் காலபைரவர் இருக்கார், எல்லாமே ஓகே தான். ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை முதலில் தெரிந்திருந்தால் காசியில் இருக்கிற விசாலாட்சியும் காலபைரவரும் உனக்கு உன்கிட்ட ஓடி வந்துடுவாங்க. இதுதான் உண்மை. காசியில் இருக்கிற எந்த தெய்வங்கள் உன்னை தேடி வர வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதை வர வைப்பதற்கு உன்னுடைய உள்ள கோவிலை சரியாக வச்சிருக்கணும். அதற்கு ஒரு மனிதன் என்ன சொல்றான்னா, எப்பயுமே 7 விதமான நடைமுறைகளை 7 விதமான நடைமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 2, அதாவது மெஜாரிட்டி ஒரு 4 நாள் கடைப்பிடிக்கணும். அப்படி கடைப்பிடித்தால் அவன் மிக 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 தெய்வங்களுடைய அனுக்கிரகம் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். தெய்வங்களுடைய அனுக்கிரகம் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, எங்கோ போய் தேடி உன்னை ஒரு வெற்றியாளனாக ஆக்கிவிட முடியும் என்று நீ நினைக்கிறாய். நான் என்ன சொல்றேன்னா, நீ இருக்கிற இடத்திலிருந்தே ஒரு வெற்றியாளனாக ஆக முடியும். அப்ப உனக்கு அந்த அறியாமையை விட்டு நீ நீங்கிறதுக்கு முடியல அப்படின்னு தான் சொல்றேன். அப்ப என்ன சொல்றான்னா, அந்த 7 விதமான கருத்து கோவைகளை நான் சொல்றேன். எதை கடைப்பிடிக்க முடியுமோ கடைப்பிடிங்க. இப்ப நம்ம என்ன நினைக்கணும், நீ யார் என்பது சிந்தனை பண்ணீன்னா நீ இல்லை முதல்ல. அப்ப மனைவி இப்போதைக்கு என்ன சொன்னா, அவருடைய இந்த வாழ்க்கைக்கு ஒரு தற்காலிக துணைவி. நீ போட்டு என்ன சொன்ன, உயிரை எனக்கு உயிரின் உயிரின் உயிரே உயிரின் உயிரே உயிரின் உயிரே அப்படின்னு சொல்லி இருப்பது உன்னுடைய அறியாமை. இந்த பிறப்பில் அவள் நமக்கு உணவையும் குழந்தைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியமாகவும், கணவனாக இருந்தால் இந்த பிறப்புல இவர் நமக்கு என்ன சொல்லலாம்னா கணவர், இவர் நம்ம கூட உறவாடி நம்ம 2 பிள்ளைகளை பெற்று கொடுக்க வேண்டும் என்பது விதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோட்பாட்டுக்குள்ள மட்டும் நிக்கணும். அந்த என்ன சொல்றான்னா நாம எல்லாருமே என்னைக்குமே ஒன்று இல்லை சொல்லுவாங்க. நீங்க உயிர் அப்படிமா, அப்பயே என்ன சொன்னாலும் நமக்கு தோணணும் நீங்க உயிர் அப்படிங்க. திடீர்னு என்ன சொன்னாங்க, நீங்க எனக்கு அப்பா மாதிரி அப்படிமா. அப்ப இன்னும் அவன் அப்பாவைத்தான் அப்பாங்கணும். அதுல கூட என்ன சொல்றான்னா அப்பாவைத்தான் அப்பாங்கணும். அது ரெக்கார்டு, அதை நம்ம மாற்ற முடியாது. அப்ப எப்பயுமே நான் இல்லை, நீயும் வேறில்லை, நாம் என்றும் ஒன்றில்லை அப்படிங்கிற மன சிந்தனை வரணும். என்ன சொல்லுவாங்க, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, ஐயோ நான் இல்லாம ஒண்ணு இருக்க முடியாது, ஐயோ ஐயோ ஐயா அப்படின்னு சொல்றதெல்லாம் மாயை என்று சொல்லக்கூடிய எண்ணத்திற்கு நாம் வர வேண்டும். அந்த மாயை என்று சொல்லக்கூடிய எண்ணத்துக்கு வந்துருச்சுன்னா நம்ம என்ன சொன்னா நம்மை உணர முடியும். இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், இன்னைக்கு நம்ம யாருக்கு மகனாக இருக்கிறோமோ, யார் நமக்கு அப்பாவாக இருக்கிறாரோ, இன்னைக்கு நான் ஒரு பிள்ளைக்கு அப்பன். அப்ப அவன் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறானோ, ஒரு தகப்பனால் ஒரு பிள்ளை சந்தோஷமாக இருக்கிறான் என்று சொன்னால் அவன் என்ன செஞ்சிருக்கான், எனக்கு ஒரு காலத்துல அப்பனா இருந்திருக்கான்.
நான் நல்லது செஞ்சிருக்கேன், அவன் 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 வந்து எனக்கு நல்லது செஞ்சிருக்கான், நான் அவனுக்கு பிள்ளையாக இருக்கும் போது எனக்கு அவன் அவனை சீராட்டி பாராட்டி உணவு கொடுத்து நல்லா வந்து என்ன சொன்னான்னா, இவன் நம்ம பிள்ளை, நம்ம பிள்ளை, இவனை நம்ம நல்லா வளர்க்கணும், நல்ல உயர்ந்த நிலைமை கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்துல வந்து எனக்கு இன்று மகனாக பிறந்தவன் இன்னும் முன்னொரு காலத்தில் வந்து எனக்கு அப்பனா இருந்திருக்கான். அப்ப எனக்கு அப்பனாக இருந்தவன் இப்ப எனக்கு மகனா பிறக்கான், அவனுக்கு நான் அப்பனாகிறேன். இந்த தகப்பனும் அப்பனும் மாறி மாறி பிறக்கிறாங்க. தகப்பன் மகன் ஒரு காலத்தில் வந்து அப்பனுக்கு தகப்பனாகவும், அப்பன் ஒரு காலத்தில் வந்து மகனுக்கு தகப்பனாகவும் இருந்திருக்கான், மாறி மாறி பிறந்திருக்கான். அப்ப என்ன சொல்றான்னா, எனக்கு மகன், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, கொஞ்சம் வேர்டிங் கஷ்டமா, எனக்கு மகன் ஒரு காலத்தில் எனக்கு அப்பா இருந்திருக்கான், அப்பாவாக இருந்திருக்கான். அப்ப அவன் என்னை வந்து எப்படி சீராட்டி பாராட்டி வளர்த்தானோ அதே நிலை, இல்ல கஷ்டப்படுத்தி வளர்த்தானோ அதே நிலையை வந்து அவன் என்ன செய்யறான்னா, அவன் விதைத்தது நல்லது விதைத்திருந்தால் திரும்ப வந்து என்ன சொல்றான்னா வந்து அவனுக்கு நான் மகனாகவோ அவன் எனக்கு மகனாகவோ செஞ்சது கிடைக்கும். இதுல வந்து எங்க அப்பா இந்த இப்ப வந்து என்ன செஞ்சுட்டாருன்னா, என்னை படிக்க வைக்கல, பாட வைக்கல, எனக்கு ஒரு கண்ணுல வந்து சந்தனம், ஒரு கணத்துல வந்து என்ன செய்யறான்னா சுண்ணாம்பு, ஒரு கண்ணுல வந்து என்ன செய்யறான்னா வெண்ணெய் வைக்கக்கூடிய ஆளாக இருக்காருன்னா, அப்ப போன பிறப்புல வந்து நீ அதை செஞ்சதுனாலதான் அவர் இப்ப இது செய்வாரே தவிர, கண்டிப்பாக கர்மா என்பது, அம்மா இன்னைக்கு நம்மளை வந்து என்ன சொல்றான்னா 2 பிள்ளை பெற்றதுல ஒரு பிள்ளையை நேசிக்காள் என்று சொன்னால், போன பிறப்பில் வந்து என்ன சொல்றான்னா நீ அம்மாவாக இருந்திருக்கிறாய், அவள் உனக்கு பிள்ளையாக இருந்திருக்கா, 2 பிள்ளை பெற்றிருக்கீங்க, அதுல ஒரு பிள்ளைக்கு நீ அப்படி நடத்தியிருப்ப, அதே கர்மாவை இன்னைக்கு அனுபவி. புரிஞ்சிருச்சா? அப்ப ஒரு குழந்தை ஒரு அப்பாவால் சீராட்டி பாராட்டி நன்றாக அந்த குழந்தையை வந்து கண்ணும் கருத்துமாக பார்த்து அவனை வந்து என்ன சொன்னா நல்லா வளர்த்திருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அவன் ஒரு காலத்தில் வந்து அப்பாவாக வருவான், நீங்கள் அவனுக்கு மகனாக பிறப்பீர்கள். நல்லா கவனிப்போம். இது மாறி மாறி அப்பா ஒரு காலத்தில் மகனாகவும் மகன் ஒரு காலத்தில் அப்பனாக இருந்தது கர்மா தான் தொடர்கிறது என்று சொல்லி சாஸ்திரம் சொல்லுகிறது. எங்க அப்பா என் மேல வந்து ரொம்ப பாசமா இல்ல அது என்ன காரணம்னு தெரியல. பாசமா இல்லை, எங்க அம்மா மேலதான் இன்க்ளூடிங்கா இருந்தேன். எங்க அப்பா இல்லை. அப்பா வந்து என்ன சொல்லலாம், நான் வந்து 22 வயசுல என்னுடைய 22 வயசுல எங்க அப்பா இறந்து போயிட்டார். அப்ப நான் ஒரு காலத்தில் வந்து அவருக்கு அப்பாவாக இருக்கும்போது அவரை வந்து என்ன அவர் மேல நான் வந்து பாசமாக இல்லாமல் இருந்திருக்கிறேன். அதனால எனக்கு அந்த பாசம் கிடைக்கல. கிழமையில என்னை விட்டுட்டு போயிட்டாரு. ஏன்னா கல்யாணம் முடிக்கும்போது கைபிடிச்சு கொடுக்க கூட அவருக்கு அந்த விதி இல்லை. அப்படின்னா நான் செய்ததைத்தான், நான் அவருக்கு செய்ததை அவர் எனக்கு செய்து விட்டு போயிட்டாரும் நினைத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. அடுத்த ஜென்ரேஷன்ல நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும். 3வது, எப்பயுமே ஒரு மனிதன் தான் சாப்பிடுவதற்கு முன்னாடி வேருக்கு நீர் விடு. ஒரு வேருக்கு டெய்லி வந்து என்ன சொல்றான்னா வந்து நீர் விட 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 என்ன சொல்றான்னா, புவனத்தில் இந்த உலகத்தில் வந்து செல்வ வங்கி என்பது விருட்சத்திற்கு தண்ணீர் விடுவது. இதை எல்லா மனிதனும் வந்து என்ன சொல்றான்னா வந்து டெய்லி ஒரு விருட்சத்துக்கு தண்ணி விடணும். விருட்சம் வளர்த்தால் தரித்திரம் குறையும், விருட்சம் வளர்த்தால் தரித்திரம் குறையும், துளசி வளர்த்தால் பக்தி வளரும், வேப்பிள்ளை தலைத்தால் வேப்பிலை வந்து தலைத்தால் வீரம் வளரும், நெல்லி வேர் விட்டால் செல்வம் வேர்விடும், நெல்லி வேர் விட்டால் செல்வம் விடும். அப்ப என்ன சொல்றானா, துளசி வளங்க, அது ஒரு விருட்சம், வேப்ப மரம் வளருங்க, அது ஒரு விருட்சம், அதுக்கடுத்து நெல்லி மரம் வளருங்கள். இத்தனையும் வந்து உங்களுடைய செல்வ வங்கி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது. பார்த்து பார்த்து வேருக்கு நீர் விடு, பாதி குபேரன் ஆகி விடுவாய் அப்படின்ட்டான். இதை யாராவது ரெகுலரா செய்யறோமா? செய்யல. செய்யாதனால என்ன சொல்றான்னா பணத்தரித்திரம் வருது.
இதெல்லாம் தெரிஞ்சிருந்து என்ன சொல்றேன்னா, கண்டிப்பா நம்ம தோட்டத்துல இருந்தாலும் தண்ணீர் வேலைக்காரராக பாய்ச்சப்பட்டால் நம்ம கையால் சில செடிகளுக்கு தண்ணீர் விட்டு வருவதனால் நித்தமும் பணம் வரும். சரியா? நீங்களும் அந்த மாதிரி ஒரு முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக நீங்களும் வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? 6 ஆதார சக்கரங்கள் இருக்கிறது. அப்ப அந்த 6 ஆதார சக்கரங்கள் எல்லாத்துக்குமே வேலை செய்ய மாட்டேங்குது. அப்ப வேலை செய்யலைன்னா என்ன செய்யணும்? வேலை செய்ய வைக்கணும்னா என்ன சொல்றான்னா ஏகாதேசி துவாதசியில் எந்த ஒரு மனிதனும் கண்டிப்பாக விரதம் இருக்கணும். கண்டிப்பா அமிர்தம் கிடைக்கும். சக்கரங்கள் ஆட்டோமேட்டிக்கா வேலை செஞ்சிடும். ஏகாதேசி என்னைக்கு என்ன சொன்னா, பகல்ல விரதம் இருந்து சாயந்தரம் போய் சாப்பிடுங்க. துவாதசி என்னைக்கு என்ன சொன்னா, விரதம் இருந்து பகல்ல விரதம் இருந்து இரவுல சாப்பிடுங்க. அது ஒரு பெரிய உடலுக்கும் நல்லது. சக்கரங்கள் வேலை செய்ய ஒரு மாசம் இருந்து பாருங்க, மறு மாசம் பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். அப்ப ஏகாதேசி அன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் அதிர்ஷ்டகரமாக மாறுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, நெல்லிக்காயை நல்லா எடுத்து, நான் மலை நெல்லிக்காய் எடுத்து நல்லா பீஸா கட் பண்ணி அதை மிக்சியில போட்டு அடிச்சு நல்லா குளிக்கும் போது என்ன சொல்ல, நல்லா குளிச்சுட்டு நல்லா 4 மணி 5 மணி தண்ணி உடம்பெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை சோப் எடுத்து தேய்ச்ச மாதிரி நல்லா தலை முதல் கால் வரை தேர்த்து குளித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அதிர்ஷ்டக்காரனாக மாறிவிடுவீர்கள். அன்னைக்கு விரதம் இருக்கணும். துவாதசி அன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பாக என்ன சொன்னா, நெல்லிக்காய் ஜூஸ் கண்டிப்பா குடிக்கணும். குடிச்சு விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சக்கரங்கள் சூப்பரா வேலை செய்யும். என்னைக்குமே பிரதோஷத்தன்னைக்கு, அடுத்த பாயிண்ட், பிரதோஷம் அன்னைக்கு அந்த பிரதோஷத்தின் கடைசி 24 நிமிடங்கள் அந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை தோஷங்களையும் போக்கக்கூடிய அந்த நாளிகை, ஒரு நாளிகை. அந்த கடைசி 5:45 5:26 5:36 வைங்க, 5:36 பிரதோஷ வேளையில் மாலை 5:36 24 நிமிடம் இந்த உலகத்தில் எந்த தோஷமும் பீடிக்காத ஒரு அற்புதமான நேரம். நல்லா யோசனை பண்ணி போயிடுங்க. ஒவ்வொரு நாளும் பிரதோஷம் உண்டு. நம்ம பிரதோஷ நாளை மட்டும் பிரதோஷம் கொண்டாடுறோம். ஒவ்வொரு நாளும் கடைசி என்ன சொல்றான்னா 5:36 24 நிமிடம் ஒருவன் மூஞ்சி கைய காலை கழுவிட்டு நமச்சிவாய சிவேனம நமச்சிவாய சிவேனம, அந்த அண்டசராசங்கள் 24 நிமிஷம் எந்தவித தோஷத்தையும் கொடுக்காது. பியூரிட்டியான காலம் என்பது ஒவ்வொரு நாளும் மாலை 5:36 6 மணி வரை ஒரு பியூரிட்டியான காலம். அதே மாதிரி அதிகாலை 5:36 வரை, 5:36 முதல் 6 மணி வரை ஒரு அக்யூரேட்டான பியூரிட்டியான காலம். இந்த காலத்தில் உங்களை நீங்கள் புனிதப்படுத்திக் கொள்ளலாம். இந்த காலத்தில் 24 நிமிடம் நமச்சிவாய சிவே நம நமச்சிவாய என்று சொல்ல பாவங்களை கரைக்கலாம், உயிரை திரும்ப பெறலாம், போகின்ற உயிரை திரும்ப பெறலாம் அப்படின்ட்டான். அந்த அளவுக்கு வலிமையான காலம். எல்லா நாளிலும் இதை சொல்லலாம். ஆனால் பிரதோஷம் என்று சொல்லக்கூடிய அந்த திரையோதசி திதியில் கடைசி 5:36 24 நிமிடங்கள் வாழ்க்கையில் தலையெழுத்தை மாற்றக்கூடிய காலங்கள். பரிச்சித்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதற்கு இந்த உலகத்துல மாதா பிதா குரு தெய்வம், மாதா பிதா குரு, இந்த மூவரும் தான் சிறந்த பொக்கிஷம். இதை முதல்ல மதிக்கணும். மாதா பிதா குரு. இப்ப எல்லாரும் குரு கிட்ட சண்டை ஓட ஆரம்பிக்கீங்க. தாயை என்ன சொன்னா விட்டுட்டு வெளிநாடு போயிடுறீங்க, தகப்பனை விட்டுட்டு வெளிநாடு போயிடுறீங்க. எங்க ஊர்ல காலையில ஒருத்தர் வாக்கிங் வருவார். காலையில நல்ல பெரிய விஐபி, புருஷ மடாட்டி மட்டும் வாங்கிறேன். பிள்ளை எங்க இருக்கு? அமெரிக்காவில் இருக்கு. இன்னொரு பிள்ளை லண்டன்ல இருக்கு. எதுக்கு? இந்தியாவில் இல்லாத வேலையா? இந்தியாவில் இல்லாத சம்பாத்தியமா? இந்தியாவில் இல்லாத சொத்தா?
ஏன் உங்களுக்கு அந்த மோகம் வருகிறது? நான்லாம் எந்த குழந்தையுமே வெளிநாடுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண விட மாட்டேன். இந்தியாவில் பிறந்த இந்தியாவிலே படி, இந்தியாவிலே இரு, உனக்கு எந்த தமிழ்நாட்டில் அந்த தமிழ்நாட்டுக்குள்ளே நீ வேலை வர. இதுதான் நான் சொல்லி வளர்த்திருக்கேனே தவிர, ஏன் தெரியுமா, ஒரு தகப்பனாக இருந்தேன் திடீர்னு நம்ம பிள்ளைகள் நம்ம பிள்ளைகளை நம்ம போய் டக்குன்னு ஒரு ஆசை வரணும், இப்போ நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைகளை போய் பார்க்கணும், அவங்க நம்மளை பார்க்கறதுக்கு இலகுவாக வரணும். அமெரிக்காவும் லண்டன்ல இருந்துட்டு நிறைய சம்பாத்தியம் இருக்கு, எல்லாம் இருக்குது. வாட் இஸ் திஸ்? அதோட அந்த அந்த கல்ச்சர் கலாச்சாரங்கள் என்ன சார், நீங்க யாரு நிறைய பேர் என்ன சார் நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம் அப்படியாக்க அப்படின்னு. உங்க ஆத்தாள அப்பனை விட்டுட்டு நீ எதுக்கு வெளிநாடு போன? ஆத்தாள அப்பனை விட்டுட்டு நீ எதுக்கு வெளிநாடு போன? போய் என்ன சாதிச்சிட போற? நிறைய இவ்வளவு அண்டாவில் நிறைய துட்டு வச்சிருப்ப. ஆனால் உன் தாயும் உன்னுடைய தகப்பனும் மாலை 6 மணிக்கு என்ன சொன்னா ஒரு சின்ன காஃபி, ஒரு சின்ன இரவு 2 தோசை சுட்டு கொடுப்பதற்கு வேலைக்காரியை நம்பிக்கிட்டு இருக்காங்களே. உன் சப்பாத்தியத்தை குப்பையில போடு, எவன் வேணாலும் நீ கோவிச்சுக்கோ, எனக்கு அதெல்லாம் பத்தியெல்லாம் வருத்தம் கிடையாது. நான் ஒரே வரிதான் சொல்றேன், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். இவர்களை விட்டு விட்டு நீ எங்கேயோ போய் சம்பாத்தியம் பண்ணி இவ்வளவு தூரத்துக்கு அள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கியே. அவன் 6வது ஒரு ரகசியத்தை சொல்றான், தந்தை தாய் குரு இந்த மூவரையும் நீ என்ன சொன்னா உன்னுடைய நீ நினைச்சா பார்க்கக்கூடிய அளவுல வச்சிருக்கணும். எங்க லண்டன்ல போய் இருக்கீங்க, அம்மா சாப்பிட்டாளா, ஐயா சாப்பிட்டாரா, அவர் நல்லா இருக்காரான்னு தெரியாது. இப்படி இருந்து இந்த சம்பாத்தியத்தை பண்ணி என்ன பண்ண போறீங்க? அதனால தாய் தந்தை குரு இம்மூவரும் என்ன சொல்றான்னா ஒரு பெரிய பொக்கிஷன்டா. அவர்களை மதியுங்கள், அவர்கள் பார்வையில் படுகின்ற, நீங்க நினைச்சா வர்ற மாதிரியும் அவர்கள் நினைச்சா வர்ற மாதிரியும் உங்களுடைய ஜாகையை வைத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சிறப்பாக இருப்பீர்கள். அதற்கடுத்து எப்பயுமே நெற்றியில் திலகமிடணும். நெற்றியில் திலகமிட்டால் அவனுக்கு ரத்தனம் கிடைக்கும். இப்ப எல்லாம் பாலிசி, எவனுமே நெத்தியில துர்நூறு பூச மாட்டேங்க, நெத்தியில குங்குமம் வைக்க மாட்டேங்க. நீங்க வச்சு பாருங்க, நெத்தியில குங்குமமும் திருநூறை வச்சு பாருங்க, ரத்தினம் கிடைக்கும். அதெல்லாம் உண்மைதான். காரணம் என்ன சொல்றான்னா, நம்மளுடைய கலாச்சாரங்களை நீங்கள் மாறியதால் இன்னும் எல்லாரும் போராடி கொண்டிருக்கிறீர்கள். எல்லா மனிதனுமே போராடி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நடைமுறையை நான் சொன்ன 7 நடைமுறைகளை நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்று சொன்னால் எல்லா மனிதனும் இந்த உலகத்தில் பெரிய வெற்றியாளர்களாக மாறலாம், நன்றாக சுகமாக இருக்கலாம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பரிசித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.